ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு Konachithappa சேனல். நம்ம சேனலில் ரொம்ப லாங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சமையல் வீடியோ செய்ய போகிறோம். ஸோ அது ஓன் ப்ராசஸ்லாம் கிடையாது. நம்ம வெங்கடேஷ் பட் செஞ்ச அந்த ஆலு பரோட்டாவை செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறன்றதை நம்ம ரீக்ரியேஷன் பண்ண போகிறோம். ஓகே, ரீக்ரியேஷன் பண்ண போகிறோம். அது எப்படி ரீக்ரியேஷன் பண்ணுறதை நம்ம வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வந்துக்கினே இருக்கிற நைனா சாம்பார்ல உப்பா போட்டு அண்ணே நானும் என் பங்குக்கு 3 கை உப்பு போட்டேன்னே. ஏண்டா கைக்கு உப்பா போட்டு இப்படி குழப்பிட்டீங்களாடா. ஸோ நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அண்ணனோட நான் வந்து ஆலு பரோட்டாவை செய்ய போகிறோம். ஆலு பரோட்டாவை எப்படி செய்கிறது? ஃபஸ்ட்டு நம்ம ஆலு பரோட்டாக்கு 1 கிலோ மாவு எடுத்து வச்சிருக்கோம். 1 கிலோ கோதுமை மாவு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. வெங்கடேஷ் சார் செஞ்ச அந்த ஆலு பரோட்டாவை நான் இன்னைக்கு எங்கள் அண்ணனோட சேர்ந்து செய்ய போகிறேன். ஆலு பரோட்டா செய்யறது நம்ம 1 கிலோ கோதுமை மாவு எடுத்துருக்கோம். அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஓகே, ஆலு பரோட்டாங்கிறது சாஃப்டாக இருக்கிறது தான். ஸோ அதனால் நம்ம சாஃப்டாக இருக்கிறதுக்காக வாழைப்பழம் ஸ்மாஷ் பண்ணி அதில் போட்டுக்கிறோம். இந்த வாழைப்பழம் வந்து நீங்கள் அதிகமாகலாம் போட்டுறாதீங்க. ஒரு வாழைப்பழத்தை வந்து நல்லா மையாக அரைச்சி அதை வந்து நம்ம கோதுமாவோட கலந்துக்கலாம். ஏன்னா வந்து அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆலு பரோட்டாவுக்கான அந்த மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதில் ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப அது வந்து சாஃப்ட் ஆகிடும். அது வந்து என்னென்னா நீங்கள் போடும் போது அந்த சப்பாத்தி வந்து பிரிய ஆரம்பிச்சிடும். சாஃப்டாக ஆகிறதுக்கு இன்னொன்று மெயின் இன்க்ரீடியன்ட்னா சர்க்கரை தான். சர்க்கரை போட்டிங்கன்னா இன்னும் சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சோண்டு போடுவாங்க சர்க்கரை. இன்னைக்கு ஒரு 3 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், நெய், அப்புறம் வந்து உப்பு, சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இதை வந்து நம்ம முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோவில் வந்துக்க மாட்டார். இவர் வந்து பேக்ரவுண்டில் வேலை செய்கிறவர், எங்களுக்காக Konachithappa கடுமையாக உழைச்சி வேலை செய்கிறவர். Konachithappa லீகல் நான் தான். அது நான் இருக்கேன், நான் சொல்கிறதுக்கு அதுக்கு தான் நான் இருக்கேன். நம்ம Konachithappa லீகல் ஹெட் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தமிழ் மான்சாரி. ஸோ இவர் வந்து பேக்ரவுண்ட்லேயே வந்து ரொம்ப வேலை செய்கிறதுனால வீடியோவில் வர மாட்டேன்னு அடம் பிடிச்சதுனால டேரக்டர் நீ வந்து உள்ளே வந்தே ஆகணுன்றதுனால அவரை கஷ்டப்பட்டு எப்படியும் உள்ளே வலிச்சாச்சு. இதுக்கப்புறம் இது பண்ணுறதுக்கப்புறம் சூடான தண்ணி ஊற்றணும். ஸோ அப்போ தான் இன்னும் சாஃப்டாக வரும் மாவு. ஸோ அந்த வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாவோட மிக்ஸ் ஆகும், கட்டியே இருக்கக்கூடாது. நல்லா அந்த மொத்தமாக அந்த மாவோட ஃபுல்லாக மிக்ஸ்அப் ஆயிடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சுடு தண்ணி சேர்த்து நம்ம அந்த மாவு அந்த கட்டி எடுத்துகிட்டு வரணும். மாவு உதிரியாக இருக்கணும். உருண்டை பிடிச்சி கட்டி பிடிச்சிடாம நல்லா பிணைச்சி விட்ருங்க. சரி, இப்போ வந்து சுடு தண்ணி ஊற்ற போகிறோம். அதில் மாவில் சுடு தண்ணி நல்லா சூடாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கையை வச்சு தயவு செஞ்சு பிசைஞ்சிடாதீங்க. கரண்டியா? இதோ நம்ம தான் எடுத்து தரேன், வெயிட் பண்ணுங்கள். கரண்டி எடுத்துக்கோங்க. சரி சரி, மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். மாவு எந்த அளவில் இருக்கணும்னா உங்கள் கையில் வந்து அந்த மாவு ஒட்டக்கூடாது. நம்ம பிடிக்கும் போது உருண்டை பிடிக்கும் போது கையில் மாவு ஒட்டாத அளவுக்கு நம்ம வந்து அந்த மாவு பக்குவத்தை எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டே இருப்போம். என்ன டைலாக் பேச விட மாட்டாருங்க. பிசைஞ்சு விட்டுன்னு தண்ணி ஊற்றுன்னு வந்து டென்ஷன் பண்ணுகிறாரு. என்ன தண்ணி ஊற்றா வெறும் மாவு பிணைஞ்சாங்க மாவு. சரி பேச கொஞ்ச நாளா Konachithappa காணொன்ட்டு வந்து கமெண்ட்ஸ்ல வந்து ஃபேன்ஸ் எல்லாம் கதறிட்டு இருந்தாங்க. நான் பேசுறத வந்து எங்கால யாரும் கேட்க ரெடியா இல்லை, நீங்களும் கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. வந்துச்சு, சாஃப்ட் வந்துச்சு. வரலையா? அப்போ நான் தான் ஆர்வப்பட்டேனா? அதான் மாரி முதல்ல இங்கே ஒரு கோதுமை எடுத்துன்னு வந்தேன் பாரு, பாக்கெட் அது இருக்கும் பாரு. பரோட்டா பிரியாணி பண்ணி சொல்றியா? ஆமாம், இதை வேற எதுக்கு நடுவில் குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா? எங்க என்ன உருட்டுறது ஸ்பெஷலிஸ்ட். ஆ இந்தா ஆ கும்தா ஆ இந்தா ஆ கும்தா ஆ இந்த முடிஞ்சிட்டா. மாவு பிணைஞ்சாச்சு. அது செட் ஆகிறத ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ அந்த 10 நிமிஷம் கேப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆலு பரோட்டாக்கு நம்ம மாவு செஞ்சுட்டோம். ஆலு செய்கிறதுக்காக நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணிடலாம். இப்போ நான் ஆலு ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்து உருளைக்கிழங்க வேக வச்சுட்டேன். இது வந்து 1/2 கிலோ உருளைக்கிழங்க வேக வச்சு நான் அதில் தோலை ஒடிச்சிட்டு அதை மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த உருளைக்கிழங்கு கூட வந்து நான் வந்து ஏற்கனவே வந்து சின்ன பொடிசாக நறுக்கி வச்சேன். இந்த 2 வெங்காயத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சின்னதும் பொடிசா ஒன்றுதுண்ணா. பொடிசா சின்னதுன்னா சின்னது, பொடிசுனா பொடிசு. ஓகே, இது கூட பார்த்தீங்கன்னா நான் இந்த உருளைக்கிழங்குல தேவையான அளவுக்கு நான் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு கூட வந்து
நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலை வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட பார்த்தீங்கன்னா சீரகத்தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் இல்லைன்னா 1.25 ஸ்பூன். இது கூட வந்து சாட் மசாலா 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தனி மிளகாத்தூள். நான் வந்து வீட்டில் அரைச்ச தனி மிளகாதுன்றதுனால நான் வந்து இதில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தால் 1 ஸ்பூன் இல்லைனா 3/4 ஸ்பூன் ஆட் பண்ணுங்க போதும். ஏன்னா கடை மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்கும். கரெக்டான பாயிண்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம நல்லா வந்து உருளைக்கிழங்கு கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் ஆனாலும் உருளைக்கிழங்கு கட்டியாச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆலு பரோட்டாக்கான ஆலு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு வந்து நல்லா சாஃப்டாக அந்த பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த சப்பாத்தி மாவை ஒவ்வொருவா பிடிச்சி அதை வந்து நம்ம இந்த ஆலுவை வந்து அதை ஸ்டஃப் பண்ணி அதை தேய்ச்சி அதை வந்து நம்ம போட்டு எடுக்க போகிறதா இப்போ பண்ண போகிறோம். ஸோ உருட்டின பேடா வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக நம்ம வந்து ஒரு டெப்த்தாக கொஞ்சம் இறக்கிக்கலாம். ஏன்னா இதில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டஃபிங் அந்த ஆலுவை வந்து நம்ம வைக்கணும். அதில் ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் குழியாக பண்ணிப்போம். இந்த குழியில் தான் நம்ம வந்து ஸ்டஃபிங்கை வந்து ஃபில் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த ஸ்டஃபிங்கை இப்படி வச்சுட்டு அதை ஃபஸ்ட்டு நம்ம அந்த சப்பாத்தி மாவில் அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த உருளைக்கிழங்கு வெளியே வராத மாதிரி அப்படியே பொறுமையாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வந்து வெளியே வந்தானா அவன் தலையில் உள்ள தட்டி அமுச்சு விட்ருணும். ஏற்கனவே ஆல்ரெடி ஒருத்தன் வந்துட்டான், நான் தட்டிக்கிட்டு இருக்கேன் உள்ள. தட்டுங்க. மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப வந்து தேய்ச்சிங்கன்னா அது பிஞ்சு போயிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பதத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க, பார்த்து பக்குவமாக. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஸ்டஃப்பை வச்சு நான் வந்து ஃபில் பண்ணி இந்த மாதிரி பொறுமையாக இந்த மாதிரி கட்லட் மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சமாக அந்த மாவை கீழே போட்டுக்கும். இல்லைனா நம்ம கீழே வந்து ஒட்டும் அது. ஸோ அதனால் வந்து இப்போ இந்த விரலை வச்சு அப்படியே லைட்டாக அமுக்கி விட்டுக்கலாம். இப்படி பண்ணிங்கன்னா தான் அந்த பொட்டேட்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சைடும் போகும். இல்லைனா வந்து சென்டர் பார்ட்லேயே வந்து அதை வந்து நின்றோம். அப்புறம் நீங்கள் சாப்பிடும்போது சைட்லலாம் வெறும் மாவு மட்டும் தான் சாப்பிடுவீங்க. ஸோ இந்த தடவை இந்த சைடில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக அப்படி திருப்பி போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அமுக்கிட்டே வருவோம். நான் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் பண்ண போகிறோம். ரொம்ப நான் டார்ச்சர் பண்ணிக்கிறேன். அப்போலாம் அவர் பண்ணுறோம் தான். நம்ம அது வரைக்கும் இருக்க அந்த பேலன்ஸ் அந்த அதுதான் சொன்னீங்க. சரி, நம்ம வாயில வரல, அது நான் பேலன்ஸ் இருக்க இந்த மாவு வந்து உருண்டை பிடிச்சி அதில் வந்து நம்ம ஸ்டஃபிங் ஃபில் பண்ணி நம்ம அந்த மாதிரி கொடுத்துருவோம். அவர் வந்து அதோடைய சப்பாத்தியை பெருசாகிட்டு வரவர். மையா அரைக்கிறேன்டா. இதுக்கு மேலே மையாவா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தவா தேவையான அளவு ஹீட் ஆகிடுச்சு. எப்போவுமே நம்ம சப்பாத்தி போடும்போது ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா தவான்ற மாதிரி அப்போ தான் வந்து சப்பாத்தி வந்து 2 சைடுமே நல்லா வேகும், அந்த பக்குவத்துக்கு வரும். இப்போது இந்த நான்ஸ்டிக் தவாவை வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வந்துச்சு. நான் வந்து பராத்தா போடுறேன். ஸோ போட்டோடனே பராத்தா பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 4 தடவை சுற்றி விட்டுக்கலாம். இது ஏன் சுற்றினாரு, எதுக்கு சுற்றுறாரு எனக்கும் தெரியாது. அவர் சுற்றி விட்டார், அதனால் நானும் சுற்றுறேன். அது வேறு அவர் தான் கேட்கணும். நம்ம ஆக்சுவலாக ஆலு பரோட்டா வந்து பட்டரில் போட்டு செஞ்சோன்னா நல்லா ரிச்சாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு அவர் தான் சொன்னார். அதனால் நம்ம அன்சால்டட் பட்டர் வச்சுருக்கோம். அதை இந்த சைடு ஒரு 4 வாட்டி ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 15 செகண்ட் வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஆலு பரோட்டாவை திருப்பி போட்டுக்கலாம். ஆலு பரோட்டாக்கு முக்கியமான சைட் டிஷ் என்னென்னா தயிர் ப்ளஸ் வந்து ஊறுகாய். இந்த 2த்தையும் வந்து காம்பினேஷனில் தான் சாப்பிடுவாங்க. சொல்லுங்கள். நான் சொல்லுவேன், அவர் டைலாக் நான் கடன் வாங்கிட்டேன், மன்னிச்சிருக்கேன், ரீடேக் போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதுக்கேற்ற பக்குவத்தில் வந்துருச்சு ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம அதான் எடுத்துட்டானே ஃபஸ்ட்டு
ஆமாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆலு பரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த ஆலு பரோட்டாவை இப்போ நான் வந்து தயிர் மற்றும் அப்புறம் ஊறுகாய். கடைசியாக பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் பட் சார் செஞ்ச அந்த ஆலு பரோட்டாவை நாங்களும் இப்போ செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு? டேஸ்ட் பண்ணுவோம். டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ ஏதாவது சொல்லணும்னு இது பண்ணுறியா? ஏதாவது சொல்ல போறியா நீ? சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டாக சொல்லலாம். சரி, ஓகே. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் பட் சார் அந்த செஞ்ச ஆலு பரோட்டாவை நாங்களும் செஞ்சிட்டோம். அது எந்த மாதிரி வந்திருக்கு, எப்படி டேஸ்ட் இருக்குன்றதை நாங்கள் இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம். சாப்பிடலாமே. ஓகே. ஸோ ஃபைனலாக நான் டேஸ்ட் பண்ணி முடிக்கிறது கூட என் டீம் மெம்பர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் சப்பாத்தியை காலி பண்ணிட்டாங்க. மொதல் ஆலு பரோட்டாவை காலி பண்ணிட்டாங்க. அது வந்து ஸ்டஃபிங்லாம் நல்லா செம்மையாக இருக்குது. நான் இன்னும் டேஸ்ட் பண்ணல, டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நீ சாப்பிட்டு எப்படி இருந்தது? அது டேஸ்ட் உள்ள இறங்கிட்டு வெயிட் பண்ணுங்க. அந்த ஆலு பரோட்டாவோட அந்த பரோட்டா அந்த சாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. நம்ம உள்ளே அந்த வச்ச அந்த மசாலா அந்த ஆலுவும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து வெந்திருக்கு, நல்லா இருக்குது. ஸோ இந்த கேர்டு கூட வச்சு சாப்பிடும் போது அது இன்னும் டேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ நாங்கள் செஞ்ச மாதிரி நீங்களும் வெங்கடேஷ் பட் பார்த்து செய்யாதீங்க, எங்களை பார்த்து செய்யுங்க. ஏன்னா நாங்கள் அவளை பார்த்து செஞ்சுட்டோம், நீங்கள் எங்களை பார்த்து செய்யுங்க. செஞ்சுட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறோம். அது வரைக்கும் திஸ் இஸ் கோனச்சிதப்பா சைனிங் ஆஃப். பாய். அதெல்லாம் பிரிச்சு முடிச்சிட்டாங்க. அப்படின்னு ஒரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே பேசுங்க. எல்லாம் டக்கு டக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம கோனச்சிதப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு உங்களுக்கு நாங்க போற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். பாய். ஃபைனல் டச். பாய்.